அனைவருக்கும் வணக்கம். வெண்ணையும் சுண்ணாம்பும் இந்த சிறுகதையில் பார்ட் 2ல் இளையமகன் கோபாலன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். மூத்த பையனுக்கு இவருக்கு என்ன பண்ணார், மருத்துவ செலவுக்கு பணம் மணி ஆர்டர் பண்ணார். இது வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த கதையை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீட்டை விட்டு வெளியே போன கோபாலன் வேறு ஒரு ஊருக்கு போய் பெட்டிக்கடை வச்சு நல்லா வாழ்ந்தான். அந்த பெரிய பையனை சேதுபதிக்கும் என்னாச்சு, சென்னையில் ஒரு தொழிற்சாலையில் மேனேஜர் போஸ்டிங் கிடச்சிச்சு. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்தது. வேலுச்சாமி அவர் என்ன பண்ணார், ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி தானே அந்த பெரிய பையனை படிக்க வச்சார். அதனால் இவர் இங்கேருந்து கடிதம் போட்டுக்கிட்டே இருக்கார் பெரிய பையனுக்கு. இந்த மாதிரிப்பா, ஊரில் நிறைய கடன் வாங்கியிருக்கேன், அந்த கடனெல்லாம் திருப்பி அடைக்கணும்ப்பா, அப்பாவுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பப்பான்னு சொல்லி கடிதம் போட்டுக்கிட்டே இருக்கார். ஆனால் அந்த மூத்த பையனை என்ன பண்ணுறான், அவர் எந்த கடிதத்துக்கும் பதில் அனுப்பவே இல்லை. கொஞ்சம் வருடங்கள் போனதுக்கப்புறம் கடன்காரங்களாம் இவரை வேலுச்சாமியை தொல்லைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன உன் பையன் பெரிய மேனேஜர்னு சொல்கிற, வாங்கின கடனை கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி எல்லாரும் இவரை தொல்லை பண்ணுறாங்க. அதோட இவர் உடல்நிலையும் மோசமாகி படுத்த படுக்கையாகிறார். அப்பையும் கடிதம் போடுறாரு, அவன்கிட்ட பதில் வரவே இல்லை. இதை கேள்விப்பட்ட இந்த 2வது பையன் என்ன பண்ணுறான், ஐயோ நம்ம அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சே, நம்ம போய் உதவி பண்ணலான்னாலும் நம்ம உதவி பண்ணுறத நம்ம அப்பா ஏற்றுக்க மாட்டார், நம்மளை கண்டாலே அவருக்கு வெறுப்பாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணி டக்குன்னு சென்னைக்கு கிளம்பி போய், சரி நம்ம அண்ணனை போய் பார்ப்போன்னு சொல்லி சென்னைக்கு போனார். சென்னைக்கு போய் அண்ணன்கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் அப்பாவுக்கு உடம்பும் முடியல, கடன்காரங்களாம் தொல்லை பண்ணுறாங்க, நீ நல்லா இருக்கியாண்ணா, நீ ஏதாவது அப்பாவுக்கு உதவி பண்ணனா, நான் எது செஞ்சாலும் அவர் ஏற்றுக்க மாட்டாருன்னு, நான் என்ன பண்ணுறது, உனக்கும் தானே கடமை, நீனும் செய்ய அப்படின்னு சொல்லி அவன் அசால்ட்டாக பதில் சொல்கிறான் மூத்த பையன். இதை பார்த்தோன்னே என்ன பண்ணான் இளைய பையன், அவன் ஏற்கனவே அவன் இந்த பெட்டிக்கடை சொந்தமாக வச்சு இல்லையா, அதுலேருந்து வருமானத்தில் சேமித்த தொகையை கொண்டு போயிருந்தான் கையோட. சரின்னு சொல்லி அண்ணன்ட்ட அந்த காசை கொடுத்து, நான் கொடுத்தா அப்பா வாங்க மாட்டார், நீனே கொடுக்குற மாதிரி அப்பாட்ட இந்த காசை கொடுத்து அப்பாவோட கடனெல்லாம் அடைக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊருக்கு திரும்பி வந்துடுறான். உடனே பெரிய பையன் என்ன பண்ணுறான், இப்போவும் இவன் ஊருக்கு கிளம்பி போகாமல் அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, அப்பா நீங்கள் சென்னைக்கு புறப்பட்டு வாங்கன்னு. உடனே வேலுச்சாமி அவருக்கு சந்தோஷம் தாங்கலை, என் பையன் வர சொல்லிட்டான்னு அடுத்த நாளே ட்ரெயின் ஏறி ஊருக்கு சென்னைக்கு போகிறார். உடனே என்ன பண்ணுறான் அந்த பெரிய பையன், இந்த காசை கொடுத்து கடனெல்லாம் அடைங்கப்பா, இந்த காசு உங்கள் சின்ன பையன் கொடுத்த காசு தான் சொல்லி உண்மையை சொல்கிறான். அப்போயும் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, ஏண்டா தம்பி, நான் சின்ன பையன் கோபாலன் மேலே கோபமாக இருக்கேன், அவன் மேலே வருத்தமாக இருக்கேன், என்னை சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி போய் சொல்கிறியா, நீ தானே இந்த காசை கொடுத்துருக்க, அவன் மேலே நான் எப்படினாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன்டா, உன்னை தாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அப்போவும் இவர் உணரவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த 2 பசங்களையும் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் வச்சு வளர்த்த மாதிரியே அவர் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ தான் இந்த பெரிய பையனுக்கு புரியுது, அப்பா